எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் தமிழ் சினிமாவே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது நம்ம தளபதி விஜய் நடிப்புல வர படங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி மவுசு உண்டு. அவரோட புது படம் வருதுன்னா தியேட்டர்ல திருவிழா மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில தளபதியோட புது படங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவரோட பழைய ஹிட் படங்களை ரீரிலீஸ் பண்றதுல கூட ஏகப்பட்ட சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா இந்த 2026 பொங்கலுக்கு தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் வரும்னு தான் உலகமே காத்துட்டு இருந்தது. ஆனா சில காரணங்களால அந்த படம் பொங்கலுக்கு வரல. இதனால அப்செட்டான ரசிகர்களுக்கு ஒரு மருந்தா அமைய போறது தான் அவரோட பழைய படங்களோட ரீரிலீஸ். அதுல முக்கியமா அட்லி இயக்கத்துல விஜய் நடிச்ச தெறி படம் ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ அந்த படமும் தள்ளி போயிருக்கு. இது ஏன் நடந்தது, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம ஜனநாயகன் படத்தை பத்தி பேசியே ஆகணும். தளபதி விஜய் இப்போ முழு நேர அரசியல்ல இறங்கிட்டதுனால அவரோட சினிமா கெரியர்ல இருக்கிற கடைசி சில படங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதுல ஒண்ணுதான் இந்த ஜனநாயகன். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது ரசிகர்கள் பயங்கர குஷியானாங்க. ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் கொஞ்சம் இழுபறியா இருக்கிறதுனால இந்த பொங்கலுக்கு படம் வராதுன்னு டீம் சொல்லிட்டாங்க. சரி, புது படம் தான் வரல, நம்ம பழைய படத்தையாவது தியேட்டர்ல பார்த்து கொண்டாடுவோம்னு ரசிகர்கள் பிளான் பண்ணாங்க. ஏன்னா தளபதி ரசிகர்களுக்கு பொங்கல்னாலே அது விஜய் பொங்கல் தான். அந்த ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணதான் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் தெறி படத்தை 4K குவாலிட்டியில ரீரிலீஸ் பண்ண முடிவெடுத்தாரு. தெறி படம் 2016ல ரிலீஸ் ஆனப்போ எவ்வளவு பெரிய வசூல் சாதனை செஞ்சதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல வர்ற விஜய்குமார் கேரக்டரும் அந்த ஜோசப் குருவில்லா கேரக்டரும் இன்னைக்கும் நம்ம மனசுல நிக்கிற ஒண்ணு. முக்கியமா அந்த படத்தோட பாசமான அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் குடும்பங்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. ஆனா இப்போ இந்த தெறி படம் தள்ளி போனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சினிமா அரசியலே இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த பொங்கலுக்கு பல புதிய திரைப்படங்கள் ரிலீஸ்க்கு வரிசை கட்டி நிக்குது. சின்ன பட்ஜெட் படங்கள்ல இருந்து ஓரளவுக்கு பெரிய படங்கள் வரைக்கும் தியேட்டர் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தளபதி விஜயோட தெறி படம் ரீரிலீஸ் ஆனா கண்டிப்பா மக்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்க தான் தியேட்டருக்கு போவாங்க. ஏன்னா புது படங்களை விட விஜய் படத்தோட ரீரிலீஸ்க்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படி. சமீபத்துல கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல வசூல் செஞ்சதை யாராலையும் மறக்க முடியாது. அந்த பயம் இப்போ புது படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு வந்துருச்சு. ஒருவேளை தெரி வந்தா எங்களோட புது படங்களோட வசூல் பாதிக்கப்படும், எங்களுக்கு தியேட்டர் கிடைக்காதுன்னு பல தயாரிப்பாளர்கள் ஒன்னு சேர்ந்து கலைப்புலி எஸ் தானு அவர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஒரு மூத்த தயாரிப்பாளரா இருக்கிற தானு அவர்கள் மற்ற தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல இந்த தடவை தெறி ரீரிலீஸை தள்ளி வைக்க ஒத்துக்கிட்டாரு. ஆனா ரசிகர்களோட பக்கம் இருந்து பார்த்தா இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா ரசிகர்கள் ஏற்கனவே தியேட்டர்ல கொண்டாடுறதுக்காக பேனர்கள், கட் அவுட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு தள்ளி போனதுனால அவங்க ரொம்பவே கவலையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் அவரோட படங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்கள்ல எழுப்பப்பட்டு வருது. எது எப்படியோ தெறி படம் இப்போதைக்கு பொங்கலுக்கு வரப்போறதில்லைங்கிறது கசப்பான உண்மை. ஆனா கண்டிப்பா இந்த படம் கூடிய சீக்கிரமே ஒரு மாசான தேதியில ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அநேகமா சம்மர் ஹாலிடேஸ்க்கோ இல்ல தளபதியோட பிறந்த நாளுக்கோ இந்த படம் வரலாம். அதே சமயம் தெறி தள்ளி போனதுனால தற்போதைய சூழ்நிலையில வேற எந்த விஜய் படம் ரீரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சில பேர் துப்பாக்கி படம் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. சில பேர் மாஸ்டர் படத்தை கேட்கறாங்க. கடைசியா நாம பார்க்க வேண்டியது ஜனநாயகன் படத்தோட டீசர் அப்டேட். படம் தான் பொங்கலுக்கு வரல, அட்லீஸ்ட் ஒரு டீசராவது விட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தலாமேன்னு படக்குழு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அப்படி பொங்கலுக்கு டீசர் வந்துட்டா அதுவே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். தளபதி விஜயோட சினிமா மற்றும் அரசியல் பயணம் பத்தின எல்லா லேட்டஸ்ட் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த படத்தோட ரீரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்க? தெறி தள்ளி போனது சரியா? உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.